Welcome to the slide show 2 of the grammar lesson Relative Clauses. I have made this slide show based on the lesson from Book 3, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind, which I have compiled. 5, 4, 3, 2, 1, go! Let's get underway! Please watch the entire PowerPoint presentation while listening to the narration in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 4, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in the same book, Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. Slide show number 2. Relative clauses. Relative clauses. Subject and object relative clauses. எழுவாய் மற்றும் செய்யப்படுபொருள் சார்ந்த வாக்கிய பகுதிகள். முதல்ல subject relative clauses பார்ப்போம். எழுவாய் சார்ந்த வாக்கிய பகுதிகளை முதல்ல பார்ப்போம். கீழே பாருங்க. J.K. Rowling is the author. J.K. Rowling தான் அந்த எழுத்தாளர். அது கீழே பாருங்க. She அவள் wrote எழுதினால் the Harry Potter books. Harry Potter புத்தகங்களை. இந்த ரெண்டு வசனங்களையும் நாங்கள் இப்போ இணைக்க போகிறோம் relative clause போட்டு. பாருங்க. J.K. Rowling is the author. J.K. Rowling தான் அந்த எழுத்தாளர். Who wrote the Harry Potter books? அவர் எழுதினார் ஹாரி பாட்டர் புத்தகங்களை. இதை தமிழில் சொல்லும் பொழுது ஹாரி பாட்டர் புத்தகங்களை எழுதிய அந்த எழுத்தாளர் J.K. Rowling தான் என்பதாகும். இதை கொஞ்சம் இன்னொரு முறையில் விளங்கப்படுத்துகிறேன்டா. J.K. Rowling is the author. J.K. Rowling அந்த எழுத்தாளர். Who அண்டா யார் வினாக்கல்ல. இந்த பாடத்தில் who அண்டா அவர் என்று எடுக்கலாம். Who அவர் wrote எழுதினார் the Harry Potter books. Harry Potter புத்தகங்களை. இதை இன்னொரு முறையில் விளங்கப்படுத்துகிறேன்டா. பாருங்க. Who wrote the Harry Potter books? யார் ஹாரி பாட்டர் புத்தகங்களை எழுதினாரோ அந்த author, அந்த எழுத்தாளர் J.K. Rowling தான். அப்படியும் விளங்கப்படுத்தலாம். ரைட். இப்போ இதில் சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த அடியில் எக்ஸாம்பிளில் பர்பிள் கலரில் இருக்கிறத பாருங்கள், ஊதா கலரில். Who wrote the Harry Potter books என்ற அந்த துண்டை மட்டும் பாருங்க, அந்த க்ளோஸ், அந்த வாக்கிய பகுதியை பாருங்க. அதில் பாருங்க who என்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அதை தொடர்ந்து who என்றதுக்கு பிறகு wrote எழுதின என்ற verb வினைச்சொல் வந்திருக்குது. இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சார்ந்த
பிரதி பெயர் சொல்ல தொடர்ந்து verb வினைச்சொல் வந்தா அது என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கலும் இது சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று கண்டுபிடிக்கலும். ரைட். இன்னொரு முறையில் பார்க்குறேன்டா, ஹூ ரோட் த ஹாரி பாட்டர் புக்ஸ்? அவர் எழுதினார் ஹாரி பாட்டர் புத்தகங்களை. அதில் யார் எழுதினார்? ஹாரி பாட்டர் புத்தகங்களை யார் எழுதினார்? ஹூ ரோட், அவர் எழுதினார். ஹூண்டா இந்த இடத்துல அவர் என்று எடுக்கலும். அப்போ ஹூ ரோட், அவர் எழுதினார். அப்போ ஹூ அவர் என்பது இகின சப்ஜெக்ட் எழுவாய். எதிட சப்ஜெக்ட் எதிட எழுவாய்? அந்த ரிலேட்டிவ் க்ளோஸ்டு சார்ந்த வாக்கிய பகுதியிட சப்ஜெக்ட் எழுவாய். எது? ஹூ, அவர் என்பது. இப்போ அதை வச்சு எங்களுக்கு இதை கண்டுபிடிக்கலும். இந்த நோட்டை பாருங்க. சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் க்ளோசஸ். The relative pronoun takes the place of the subject of the clause. அந்த வாக்கிய பகுதியிட எழுவாய் என்ற ஸ்தானத்தை, அந்த இடத்தை relative pronoun சார்ந்த பிரதி பெயர் சொல் எடுக்கிற. It is followed by a verb. அதனை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வரும். The verb, அந்த வினைச்சொல், agrees, உடன்படுற, with the noun that the clause modifies. அந்த வாக்கிய பகுதி விவரிக்கக்கூடிய, அர்த்தம் கூட்டக்கூடிய அந்த பெயர் சொல்லோட அந்த வினைச்சொல் உடன்படுற. Object relative clauses, செய்யப்படு பொருள் சார்ந்த வாக்கிய பகுதிகள். பாருங்க. She is the author. அவள் தான் அந்த எழுத்தாளர். நம்பர் 2 பாருங்க. I have interviewed her. நான் அவளை இன்டர்வியூ பண்ணி இருக்கிறேன். இன்டர்வியூண்டா நேர்காண்றது, அப்படி. அவளை நான் இன்டர்வியூ பண்ணி இருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வசனங்களையும் நாங்கள் இணைச்சி சொல்ல போகிறோம் ரிலேட்டிவ் க்ளோஸ் மூலமாக. பாருங்க. She is the author. அவள் தான் அந்த எழுத்தாளர். That, அவளை. I have interviewed. நான் இன்டர்வியூ பண்ணி இருக்கிறேன். இது தமிழில் சொல்றேன்டா, நான் இன்டர்வியூ பண்ணி இருக்கிற, நான் இன்டர்வியூ பண்ணியுள்ள அந்த எழுத்தாளர் அவள் தான், அப்படி தமிழில் சொல்லலாம். ரைட். இதை நாங்கள் பார்ப்போம். இதை எப்படி ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் க்ளோஸ் கண்டுபிடிக்கிறது பாருங்க. கீழே எக்ஸாம்பிளில் பிங்க் ரோஸ் நிறத்தில் இருக்கிறத பாருங்க. தட் ஐ ஹாவ் இன்டர்வியூட், அதை மட்டும் பாருங்க. தட் அவளை, தட்ண்டா இந்த இடத்துல அந்த ஹ அவளை என்றது பதிலாக பாவிச்சிருக்கு. தட் அவளை. அப்போ அதுக்கு பிறகு ஐ என்று வந்திருக்குது. இப்போ தட் என்பது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சார்ந்த பிரதி பெயர் சொல் இந்த இடத்துல. அதை தொடர்ந்து ஐ என்ற நான் என்ற நவுன் பெயர் சொல் வந்திருக்குது. அப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு பிறகு நவுன் பெயர் சொல் வந்தால் அது என்ன? ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அப்போ இங்கே தட் வந்து ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதை வச்சு எங்களுக்கு இது கண்டுபிடிக்கலும். இது வந்து ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு கண்டுபிடிக்கலும். இன்னொரு முறையில் பார்த்தோம்னா, தட் ஐ ஹாவ் இன்டர்வியூட் என்ற அந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் பாருங்க. அதில் தட் அவளை ஐ ஹாவ் இன்டர்வியூட், நான் இன்டர்வியூ பண்ணி இருக்கிறேன். யாரை நான் இன்டர்வியூ பண்ணி இருக்கிறேன்? தட் அவளை. அப்போ அவளை என்பது ஆப்ஜெக்ட், செய்யப்படு பொருள். எதிட ஆப்ஜெக்ட், எதிட செய்யப்படு பொருள்? அந்த ரிலேட்டிவ் க்ளோஸ்டு சார்ந்த வாக்கிய பகுதியிட ஆப்ஜெக்ட், செய்யப்படு பொருளாக தட் என்பது இருக்கிறது. இதை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கலும். இது ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு கண்டுபிடிக்கலும். ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் க்ளோசஸ். இந்த நோட்டையும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த உதாரணத்தை பார்த்துட்டு, she is the author, அவள் தான் அந்த எழுத்தாளர். that I have interviewed, அவளை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிற, பேட்டி கண்டிருக்கிற. கீழே இப்போ நோட்டை பாருங்க.
the relative pronoun takes the place of the object of the clause. இந்த pink ரோஸ் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த relative clause சார்ந்த வாக்கிய பகுதி அதிட செய்யப்படு பொருள் ஸ்தானத்தை செய்யப்படு பொருள் என்ற இடத்தை அந்த that என்ற relative pronoun எடுக்கிறது. It is followed by a subject plus a verb. அதனை தொடர்ந்து அந்த that என்ற relative pronoun தொடர்ந்து ஒரு subject வருது எழுவாய். I நான் என்ற எழுவாய் வந்திருக்குது. plus a verb அதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல் வந்திருக்குது. have interviewed என்ற வினைச்சொல் வந்திருக்குது. the verb அந்த வினைச்சொல் agrees உடன்படுற with the subject அந்த நான் என்ற subject எழுவாயோட உடன்படுகிறது. object relative clauses with prepositions இடைச்சொற்களுடன் செய்யப்படு பொருள் சார்ந்த வாக்கிய பகுதிகள். கீழே பாருங்க. Number 1, she is the author. அவள் தான் அந்த எழுத்தாளர். Number 2, the committee அந்த குழு gave வழங்கியது an award ஒரு விருதை to her அவளுக்கு. இந்த ரெண்டு வசனங்களையும் நாங்க இப்ப இணைக்க போறோம். பாருங்க. அடியிலிக்கிய எக்ஸாம்பிள் பாருங்க. ஆஹா பாட்டம்ல உள்ளது பாருங்க. அடியில் உள்ளது. She is the author. அவள் தான் அந்த எழுத்தாளர். To whom அவளுக்கு. whom மண்டக்குள்ள வினாக்கள்ல யாரை யாருக்கு அப்படி வரும். இந்த பாடத்துல whom என்றும் பொழுது அவரை அப்படி எடுக்கலாம். அவர்களை அவளை அப்படி எடுக்கலாம். பட் to whom என்னும் பொழுது அவருக்கு. to whom அவருக்கு. the committee அந்த குழு gave வழங்கியது an award ஒரு விருது. ரைட். இப்படி பாவிக்கிறது more formal மிச்சம் உத்தியோகபூர்வமான முறை. ஒஃபிஷியல். இப்போ உத்தியோகபூர்வமான முறையில் எழுதும் பொழுது பேசும் பொழுது இப்படி பாவிக்கிறது. ரைட். இப்போ இதை இன்னொரு முறையில் விளங்கப்படுத்துறேன்டா பாருங்க. she is the author to whom the committee gave an award. யாருக்கு அந்த குழு ஒரு விருதை வழங்கியதோ அந்த எழுத்தாளர் அவள் தான். அப்படியும் தமிழ்ல விளங்கப்படுத்தலாம். ரைட். இப்ப இதே விஷயத்த இன்னொரு முறையில இங்கிலீஷ்ல எழுதலாம். மேல பாருங்க. இப்ப மேல இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அதே வசனம் தான் இன்னொரு முறையில இருக்குது. பாருங்க. she is the author அவள் தான் அந்த எழுத்தாளர் that whom என்றதுக்கு பதிலாக இங்க that என்று போட்டிருக்குது. அப்படி போடலும். whomக்கு பதிலாக that the committee அவளை அந்த கமிட்டி குழு வழங்கியது gave வழங்கியது an award ஒரு விருதை to க்கு. தமிழ்ல எப்படி வார to whom அவளுக்கு அப்படி சேர்ந்து வார. இங்கிலீஷ்ல அப்படி சேர்த்து போட மேலும் பிரிச்சு போட மேலும். அவள் that அவள் என்று முன்னுக்கு போட்டு to க்கு என்பதனை பின்னுக்கு போட மேலும். அப்ப that the committee gave an award to பாருங்க. to அண்டக்குள்ள க்கு அது பின்னுக்கு வந்திருக்குது. ஆனா தமிழ்ல அப்படி நாங்க பின்னுக்கு போடுறதில்ல. அவள் கமிட்டி வழங்கியது ஒரு விருதுக்கு அப்படி தமிழ்ல சொல்றதில்ல. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி ப்ரீபொசிஷனை பின்னுக்கு போடலும் இந்த பாடத்துல. ரைட். அப்ப to whom and சேர்த்து சொல்றது ஒஃபிஷியல் ஃபார்மல் உத்தியோகபூர்வமான முறையில் பேசும் பொழுது எழுதும் பொழுது. பேச்சு ஆங்கிலத்தில் நாங்கள் இப்படி டூவை பின்னுக்கு போட்டு சொல்லலாம். object relative clauses with prepositions. கீழே இருக்கிற நோட்டையும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை பார்ப்போம். she is the author அவள் தான் அந்த எழுத்தாளர். that the committee
gave an award to. அவளுக்கு அந்த குழு வழங்கின ஒரு விருது. இப்போ இந்த பாயிண்ட் பாருங்க. The relative pronoun takes the place of the object of the clause. இந்த சார்பு வாக்கிய பகுதியிட object செய்யப்படு பொருள் என்ற ஸ்தானத்தை என்ற இடத்தை அந்த that என்ற relative pronoun எடுக்கிற. It is followed by a subject. அதுக்கப்புறம் ஒரு subject எழுவாய் வந்திருக்குது, committee. அதுக்கப்புறம் a verb ஒரு வினைச்சொல் வந்திருக்குது, gave வழங்கின என்ற அந்த verb வினைச்சொல் வந்திருக்குது. The verb அந்த வினைச்சொல் agrees உடன்படுற with the subject அந்த எழுவாயோட உடன்படுற. கீழே பாருங்க. She is the author to whom the committee gave an award. இதுல the preposition usually appears at the end of the clause. வழமையாக the preposition இடைச்சொல் அந்த சார்ந்த வாக்கிய பகுதியிட பின்னுக்கு பாவிக்கிற வழமையாக பின்னுக்கு தோன்ற. But can also be put before the relative pronouns which or whom. ஆனால் the which, whom போன்ற relative pronouns சார்ந்த பிரதி பெயர் சொற்களுக்கு முன்னாலேயும் இந்த prepositions இடைச்சொற்களை போட முடியும். உதாரணம் மேல இருக்குது. to whom and இந்த whom என்ற relative pronounக்கு முன்னுக்கு to என்ற preposition போட்டிருக்குது. அப்படியும் போடலும். ரைட். இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க. relative clauses are also called adjective clauses. சார்ந்த வாக்கிய பகுதிகள் adjective clauses எனவும் அழைக்கப்படுகின்றன. adjective வாக்கிய பகுதிகள். adjectives என்ன? நாங்க முந்தி படிச்சிருக்கிறோம். adjectives add meaning to nouns. பெயர் சொற்களுக்கு அர்த்தம் கூட்டும் சொற்கள் தான் adjectives. அந்த மாதிரி தான் இந்த relative clausesம் adjective clauses என்று அழைக்கப்படுகின்றன. like adjectives போலவே relative clauses இந்த சார்ந்த வாக்கிய பகுதிகளும் modify அலங்கரிக்கின்றன, அர்த்தம் கூட்டுகின்றன nouns பெயர் சொற்களுக்கு அர்த்தம் கூட்டும் வாக்கிய பகுதிகளாக relative clauses இருக்கின்றன. These clauses identify, define or comment on the noun that they follow. இந்த relative clauses சார்ந்த வாக்கிய பகுதிகள் பெயர் சொல்லை தொடர்ந்து வந்து அந்த பெயர் சொல்லுக்கு அர்த்தம் கூற்ற, அந்த பெயர் சொல்லை பற்றி கருத்து தெரிவிக்கிற, வரையறுக்கிற, அடையாளம் காண்ற. அடுத்த நோட்டு பாருங்க. relative clauses are dependent clauses. இந்த சார்ந்த வாக்கிய பகுதிகள் தங்கி இருக்கின்ற வாக்கிய பகுதிகளாக இருக்கின்றன. they cannot stand alone as independent sentences. இவைகளுக்கு சுதந்திரமான வசனங்களாக தனியாக நிற்க முடியாது. இவைகள் தங்கி இருக்கின்றன. relative clauses வந்து சார்ந்த வாக்கிய பகுதிகள் சார்ந்திருக்கிய மெயின் க்ளோஸ் பிரதான வாக்கிய பகுதி இருந்தால் தான் இந்த relative clauseக்கு சார்ந்த வாக்கிய பகுதிக்கு அர்த்தம் எங்களுக்கு பெற முடியும். இல்லாம தனிய relative clause நாங்க போட்டா அதை மட்டும் போட்டா எங்களுக்கு அர்த்தம் விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கும், கஷ்டமாக இருக்கும். relative clauses usually begin with a relative pronoun. சார்ந்த வாக்கிய பகுதிகள் வழமையாக ஒரு சார்ந்த பிரதி பெயர் சொல்லோட தொடங்குற. உதாரணம் who, that போன்ற. The relative pronoun and the modified noun refer to the same thing. சார்ந்த பிரதி பெயர் சொல்லும் modified nounum ஒரே விடயத்தை தான் குறிக்குது. இப்போ relative pronoun
என்பதனை modified noun என்றும் சொல்லலாம். உதாரணம் who that, மேல உள்ள உதாரணத்துல the author, அந்த எழுத்தாளர். அடுத்த பாயிண்ட் பாருங்க. Sentences with relative clauses can be thought of as a combination of two sentences. இரண்டு வசனங்களோட ஒரு சேர்க்கையாக, ஒரு சேர்மானமாக இந்த relative clauses உடன் கூடிய வசனங்கள் கருதப்பட முடியும். i.e. அதாவது as a shorter way of saying the same thing, ஒரே விடயத்தை சொல்வதற்கான ஒரு குறுகிய முறையாக இது இருக்கிறது. relative pronouns. ஸ்லைட் ஷோ 1ல நாங்க பார்த்த நிறைய விடயங்கள் ஸ்லைட் ஷோ 2லையும் இருக்குது. ஆனா அதே உதாரணங்கள் அல்ல. ஸ்லைட் ஷோ 1ல வந்த அதே உதாரணங்கள் அல்ல ஸ்லைட் ஷோ 2ல. இங்க வேறு உதாரணங்கள் வந்திருக்குது. பாருங்க. சப்ஜெக்ட். The students, அந்த மாணவர்கள், make too much noise, நிறைய சத்தம் உண்டாக்குறாங்க. அது மெயின் க்ளோஸ், பிரதான வாக்கிய பகுதி. நடுவில் பாருங்க. who live next door, அடுத்த வீட்டில் வாழக்கூடிய, அல்லது that live next door, அடுத்த வீட்டில் வாழக்கூடிய என்பது relative clause சார்ந்த வாக்கிய பகுதி. அதுல who அல்லது that என்பது என்ன? சப்ஜெக்ட். எதுன சப்ஜெக்ட்? எதுன சப்ஜெக்ட்? அந்த relative closed சார்ந்த வாக்கிய பகுதியோட சப்ஜெக்ட். who live next door அல்லது that live next door என்ற relative closed சார்ந்த வாக்கிய பகுதியோட சப்ஜெக்டாக எழுவாயாக அந்த who அல்லது that என்பது இருக்குது. அடுத்து பாருங்க. there are numerous viruses, ஏராளமான வைரஸ் கிருமிகள் இருக்கின்றன. அது மெயின் க்ளோஸ், பிரதான வாக்கிய பகுதி. அடுத்து இருக்கிறது relative clause. இப்படி that caused the common cold, பொதுவான தடுமலை ஏற்படுத்தக்கூடிய என்று இருக்குது. அல்லது which caused the common cold, பொதுவான தடுமலை உண்டாக்கக்கூடிய. அப்ப இந்த which அல்லது that போடலாம். whichக்கு பதிலாக that போட மேலும். அப்ப which அல்லது that caused the common cold என்ற துண்டு வந்து relative clause சார்ந்த வாக்கிய பகுதி. அதிட எழுவாயது which அல்லது that. அப்ப which அல்லது that என்பது சப்ஜெக்ட் எழுவாய். எதிட relative closed, அந்த which caused the common cold அல்லது that caused the common cold என்ற relative closed சார்ந்த வாக்கிய பகுதியிட சப்ஜெக்டாக எழுவாயாக which அல்லது that என்பது இருக்குது. கீழே பாருங்க. ஆப்ஜெக்ட். லாஸ்ட் இயர், போன வருடம், someone, யாரோ ஒருவர், had a book published, அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தார். அது வந்து மெயின் க்ளோஸ், பிரதான வாக்கிய பகுதி. நடுவில் இருக்கிறது வந்து relative close சார்ந்த வாக்கிய பகுதி. இது who I know, நான் அறிந்த. whoக்கு பதிலாக that போட மேலும். that I know, நான் அறிந்த. அப்ப who அல்லது that I know என்ற நான் அறிந்த என்ற அந்த relative clause மட்டும் பாருங்க. அந்த relative clauseக்கு, அந்த சார்ந்த வாக்கிய பகுதிக்கு எது ஆப்ஜெக்ட்? எது செய்யப்படும் பொருள்? who, அவரை. who என்றா அவரை. அல்லது that என்றாலும் இந்த இடத்துல அவரை என்ற அர்த்தம். who அவரை, I know எனக்கு தெரியும். that அவரை, I know எனக்கு தெரியும். இந்த இடத்துல யாரை எனக்கு தெரியும்? who அவரை, that அவரை. அப்ப இந்த இடத்துல who அல்லது that என்பது ஆப்ஜெக்ட், செய்யப்படும் பொருள். எதுல ஆப்ஜெக்ட்? எதுல செய்யப்படும் பொருள்? relative closed செய்யப்படும் பொருள். கீழே பாருங்க. the beach, அந்த beach has been closed, மூடப்பட்டிருக்கிறது, for the summer, கோடை காலத்துக்காக. அது மெயின் க்ளோஸ், பிரதான வாக்கிய பகுதி. இங்க மிடில், நடுவுல இருக்கிறது வந்து relative close. எது? which
we visited last week. போன கிழமை நாங்க போய் பார்த்த விசிட் பண்ணிய whichக்கு பதிலாக that போட மேலும். அப்ப which we visited last week அல்லது that we visited last week என்பது relative clause சார்ந்த வாக்கிய பகுதி. இதுல which அல்லது that என்பது என்ன? object செய்யப்படு பொருள். எதிர object எதிர செய்யப்படு பொருள்? அந்த relative clause சார்ந்த வாக்கிய பகுதியிட objectஆக செய்யப்படு பொருளாக அந்த which அல்லது that என்பது இருக்குது. object with preposition இடைச்சொல்லுடன் செய்யப்படு பொருள் சம்பந்தமாக மேலும் சில உதாரணங்கள் விளக்கங்களை பார்ப்போம். The man who I spoke to அல்லது the man that I spoke to நான் பேசிய அந்த ஆள் had பெற்றிருந்தார் a thick accent. accent என்ன? ஒரு மொழியை தனித்துவமாக பேசுதல். இது ஒவ்வொரு நாட்டிற்கும் அல்லது இடத்திற்கும் அல்லது மக்களுக்கும் வேறுபடக்கூடியதாக இருக்குது. திக் ஆக்சென்ட்னா என்ன? திக்கண்டுக்குள்ள ஒரு ஹெவி ஸ்ட்ராங் ப்ரொனன்சியேஷன் பலமான ஒரு உச்சரிப்பை குறிக்கலாம். இப்போ நான் பேசிய அந்த ஆள் ஒரு பலமான உச்சரிப்பை கொண்டிருந்தார். கீழே பாருங்க. This is a problem. இது இருக்கிற ஒரு பிரச்சனையாக which we know nothing about அல்லது that we know nothing about அதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. we எங்களுக்கு know தெரிந்தது nothing ஒன்றுமில்லை தெரிஞ்சது ஒன்றுமில்லை அப்படின்னா ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். தமிழ்ல அதை பற்றி என்று நாங்க சேர்த்து சொல்றோம். இங்கிலீஷ்ல நாங்க பிரிச்சும் சொல்லலாம். which அது அல்லது that அது என்றதை முன்னுக்கு போட்டு about பற்றி என்றதை பின்னுக்கு போட மேலும். this is the problem which we know nothing about. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு பிரச்சனை தான் இது. ரைட். கீழே பாருங்க. the relative pronoun who can be used to refer to people. மனிதர்களை குறிப்பதற்கு who என்ற relative pronoun பாவிக்கப்பட முடியும். and the relative pronoun which can be used to refer to things. பொருட்கள் விடயங்களை குறிப்பதற்கு which என்ற relative pronoun பாவிக்கப்பட முடியும். that can refer to either people or things. மனிதர்கள் அல்லது பொருட்கள் விடயங்கள் ரெண்டுல சரி ஒன்றுக்கு நாங்க that பாவிக்கலாம். அப்ப who which ரெண்டும் வார இடங்கள்ல அவற்றுக்கு பதிலாக நாங்க that பாவிக்க இயலும். கீழே பாருங்க. in subject relative clauses எழுவாய் சார்ந்த வாக்கிய பகுதிகளில் who is more commonly used to refer to people than that. that என்பதை விட who கூடுதலாக பாவிக்கப்படுற மனிதர்களை குறிப்பதற்கு எங்க subject relative clausesல. in all other subject or object relative clauses that is more common. ஏனைய இடங்கள்ல that என்பதும் கூடுதலாக பாவிக்கப்படுற. which and who usually sound more formal but are often used in writing. which who என்பன கூடுதலாக official formal உத்தியோகபூர்வமானதாக இருக்குது. அது மிச்சம் எழுத்து ஆங்கிலத்தில் கூடுதலாக பயன்படுத்த பாவிக்கப்படுறது. in object relative clauses செய்யப்படு பொருள் சார்ந்த வாக்கிய பகுதிகளில் whom can be used. whom என்பது பாவிக்கப்பட முடியும். instead of who என்பதற்கு பதிலாக to convey எத்தி வைக்க a more formal tone ஒரு கூடிய உத்தியோகபூர்வமான ஒரு தொனிய உண்டாக்கி எத்தி வைக்க. அப்படின்னா செய்யப்படு பொருள் சார்ந்த வாக்கிய பகுதிகளில் ஹூக்கு பதிலாக ஹும் என்பதை பாவிக்க முடியும். எதுக்கு? ஒரு கூடுதலான உத்தியோகபூர்வமான ஒரு தொனியை எத்தி வைக்கிறதுக்கு.
பாருங்க இந்த உதாரணத்தை. Ladies and gentlemen, it is my pleasure, என்னுடைய சந்தோஷமாக இருக்கிறது, to introduce, அறிமுகப்படுத்த, a woman, ஒரு பெண்ணை, whom, அவரை, I greatly admire, நான் மிக ரசிக்கக்கூடிய, அப்படின்னா நான் மிக ரசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துவதற்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. கீழே பாருங்க. Object relative clauses with prepositions follow the same rules as object relative clauses. Object relative clausesல எப்படி ரூல்ஸ் வருது, விதிகள் எப்படி வருது, அதே மாதிரி தான் object relative clauses with prepositions அதுலயும் வருது. அப்ப இடைச்சொற்களோட object relative clauses நாங்க பார்த்தோம். அதே மாதிரி சும்மா இடைச்சொற்கள் இல்லாம object relative clauses நாங்க பார்த்தோம். ரெண்டுலயும் பொதுவாக ரூல்ஸ் வந்து ஒன்றாதான் இருக்குது. However, என்றாலும் when the preposition is placed before the relative pronoun to create a more formal tone, whom or which must be used. என்றாலும் நாங்கள் இந்த ப்ரீபொசிஷன் இடைச்சொல் டு, இக்கு, about, பற்றி, இப்படி ப்ரீபொசிஷன் இடைச்சொல் இதை நாங்கள் பாவிக்கும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கூடுதலான உத்தியோகபூர்வமான ஒரு தொனியை உண்டாக்குறதுக்கு நாங்கள் அந்த இடைச்சொல்ல ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னுக்கு போடும் பொழுது நாங்கள் கட்டாயம் ஹும் அல்லது விச் என்றத கட்டாயம் நாங்கள் பாவிக்கத்தான் வேணும். அப்படி பாவிச்சு தான் நாங்கள் அதுக்கு முன்னால் டூ அப்படி போடணும். கேள்விக்கு உதாரணத்தை பாருங்கள். உதாரணத்தை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். உதாரணத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலுள்ள அந்த உதாரணத்தோட தொடர்பான விளக்கத்தை வாசிச்சா விளங்குறது கூடுதலாக இருக்கும். முதல்ல அந்த விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உதாரணத்தை பார்க்கறத விட முதல்ல உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்க்கறது கூடுதலாக விளங்குறதுக்கு உதவியாக இருக்கும். பாருங்க உதாரணத்தை. The woman, அந்த பெண், to whom, அவருக்கு, the award, அந்த விருது, was given, வழங்கப்பட்டது, is இருக்கிறார், a great humanitarian, ஒரு சிறந்த மனிதாபிமானம் கொண்டவராக இருக்கிறார். இதுல the woman, அந்த பெண், is a great humanitarian, சிறந்த பெரும் மனிதாபிமானம் கொண்டவராக இருக்கிறார். நடுவில் இருக்கிறது வந்து ரிலேட்டிவ் க்ளோஸ். டு whom the award was given, அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. அப்படின்னா யாருக்கு அந்த விருது வழங்கப்பட்டதோ அந்த பெண் வந்து மிக பெரும் மனிதாபிமானம் கொண்டவராக இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த இடத்துல வந்து டு கிரியேட் அ மோர் ஃபார்மல் டோன், ஒரு கூடுதலான உத்தியோகபூர்வமான ஒரு தொனியை உண்டாக்குறதுக்கு நாங்கள் ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னால், ஹும் என்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னால் நாங்கள் ப்ரீபொசிஷன் இடைச்சொல்ல போட்டிக்கிறோம். நாங்கள் இங்கே அப்படி போடும் பொழுது ஹும் அல்லது விச் கட்டாயம் பாவிக்கப்பட வேண்டும். அந்தந்த இடத்துக்கேற்ற மாதிரி ஹும் அல்லது விச் பாவிக்கப்பட வேண்டும். Well, dear children, brothers and sisters, that is the end of this slideshow. Thank you very much for watching this. I am looking forward to meeting you all in another slideshow. Wassalam and peace be on you all.